இந்த காலை பொழுதுல நம்மில ஒரு சிலரை கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். எதற்காக அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வதற்காக. ஹல்லேலூயா. ஒவ்வொரு மாசமும் நம்ம ஆண்டுடைய ஆலயத்தில் வரோம், ஒவ்வொரு வசனங்களை வாசிக்கிறோம். இந்த மாசத்துல ஏசப்பா எனக்கு இந்த வசனத்தை கொடுத்துருக்கிறாரு, இந்த வார்த்தைகள் என்னில் நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட வாஞ்சையோட நம்ம திரும்பி போகிறோம். அந்த வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில நிறைவேறுதா? ஒரு வசனத்தை ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாட்களிலும் ஒரு வசனத்தை வாசிக்கிறதுனால அந்த வசனம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறாது. அதை விசுவாசிக்கிறதுனால அந்த வார்த்தைகள் நம்மளே நிறைவேறும். ஆமென். இன்னைக்கு கூட ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். நான் இந்த வசனத்தை சொல்லுகிறதுனால இந்த வசனம் உங்க வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறுமா? அந்த வசனத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைகள் உங்களுக்கு பலிக்குமா? அந்த வசனத்தின்படி ஆண்டவர் நடத்துவாரா? அப்படிலாம் என்னால் சொல்ல முடியாது. ஆனால் அந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசித்தால் அந்த விசுவாசத்தின்படி அந்த வார்த்தை உங்களிலே கிரியை செய்யும். அது என்ன வார்த்தைன்னு வாசிக்கலாமா? சங்கீதம் 147வது சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதங்களின் புத்தகம் 147வது சங்கீதம், அதனுடைய 13வது வசனத்தை ஒரு வாசிங்க. அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது வார்த்தையை வசனத்தை வாசிங்க. அடுத்த வசனத்தை, அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குகிறார். இரண்டு வார்த்தைகள் இதுல மிக முக்கியமாய் நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். முதலாவது 13வது வசனம் சொல்லுகிறது, உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஆமீன். இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை திருப்தி ஆக்குகிறார். அல்லேலூயா. இரண்டு வாக்குத்தத்தங்களை இந்த ஜூலை மாதத்தினுடைய இந்த முதல் தேதி அதிகாலை பொழுதுல தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஒன்று, அவர் கொடுக்கிற வார்த்தை என்னவா? உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு முன்பதாய் சொல்லப்படுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி. அல்லேலூயா. தாழ்பாள்கள் இந்த மாதத்துல பலப்படுத்தப்பட போகிறது. அப்படியானால் என்ன என்று சொன்னால், நம்முடைய பாதுகாப்பை கர்த்தர் பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளின் பாதுகாப்பை கர்த்தர் பலப்படுத்துகிறார். நம்முடைய குடும்பத்தின் பாதுகாப்பை கர்த்தர் பலப்படுத்துகிறார். சத்துரு உள்ளே வராதபடிக்கு, சத்துரு எதையும் நமக்கு எந்த தீங்கையும் விளைவிக்காதபடிக்கு அவர் தாழ்பாள்களை இந்த மாதத்துல பலப்படுத்தி நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை இப்படி வேண்டுமானால் நான் சொல்ல விரும்புகிறேன். கடந்த மாதத்துல ஒருவேளை நம்முடைய தாழ்பாள்கள் பலவீனமா இருக்கும் பட்சத்தில், நமக்கு பாதுகாப்பு இல்லாத பட்சத்தில், நம்முடைய கையின் பிரயாசங்கள் சத்துருவினால் திருடப்பட்டிருக்கலாம், அல்லது நம்முடைய குடும்ப வருமானங்கள் சில நேரங்களில் தாழ்பாள் சரியான பாதுகாப்பு, கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லாதபடியினாலே நம்முடைய வருமானங்களை சில நேரங்களில் நாம் இழந்திருக்கலாம். ஆனால் இந்த புதிய மாதத்துல கர்த்தர் இவைகளை எல்லாம் பத்திரமாய் பாதுகாக்க போகிறாராம். ஹல்லேலூயா. காரணம், நம்முடைய தாழ்பாள்கள் பாதுகாக்கப்படுகிறது. நம்முடைய தாழ்பாள்களிலே கர்த்தருடைய கரம் வைக்கப்படுகிறது. நம்முடைய பாதுகாப்பு சம்பந்தமான காரியங்களிலே கர்த்தரே உடனிருந்து நம்மை பாதுகாக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை. இப்படி புரிந்து கொள்ளுங்க. வீட்டுக்குள்ள விலையேற பெற்ற பொருட்கள் இருக்கிறது, வீட்டுக்குள்ள நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ள நம்ம இருக்கிறோம். நம்மை தொடணும் அப்படின்னா எதிரி நம்முடைய கதவை, நம்முடைய டோரை தாண்டி தான் என்ன பண்ணணும்? உள்ள வரணும். அப்ப டோரை தாண்டி உள்ள வரணும்னா அந்த டோர் தாழ்பால் இடப்பட்டு இருக்கிறது. ஆமென். அந்த டோர் தாழ்பால் இடப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் என்ன பண்றாரா? இந்த வீட்டுக்குள்ள என்ன ஆராதிக்கிற என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த ஜூலை மாதத்துல இந்த வசனத்தை விசுவாசிக்கிறவர்கள் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. என்ன விசுவாசிக்கிறாங்க?
என்னுடைய தாழ்பாள்கள் கர்த்தருடைய கரத்தினால பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்புகிற, என்னுடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட என்னை விசுவாசிக்கிறனுடைய பிள்ளைகள் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. ஆகையினால சத்துருவே, நீ இந்த தாழ்பாலை தொட கூட முடியாது என்று சொல்லி தாழ்பாலுக்கு அருகிலே கர்த்தர் நின்று நம்மை பாதுகாப்பாராம் இந்த மாதத்துல. ஆமென். அந்த தாழ்பால்களை வலுப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், தாழ்பால்களை உறுதிப்படுத்துகிறார். அதை தாண்டி இந்த மாதத்துல சத்துரு உங்களையும் என்னையும் நம்முடைய பிள்ளைகளையும் தொட முடியாது. ஆமென் சொல்லுங்க.